இன்றைக்கி நம்ம ஹெவன்லி டெலிஷனோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீரீஸோட லாஸ்ட் எபிசோட். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, 4 பசங்களும் வெளியில் வந்து பார்த்துருப்பாங்களா உண்மையான உலகத்தை, அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசங்க இந்த இடத்த பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த இடம் வேறு ரொம்ப சூடாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இதுதான் அவங்க சொன்ன அவுட் சைடாக இருக்குமோ, நம்மளுக்கு கூட ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கல்ல அவுட் சைடுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மிம்மியும் சொல்கிறா, அப்போனா சரி நம்ம வெளில வந்தனால டீச்சர் கோச்சிக்க மாட்டாங்க, ஏன்னா இது டெஸ்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பையன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து மிம்மியுமே சொல்கிறா, சரி நம்ம மற்ற பசங்களையும் போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு போய் சொல்கிறான், இல்லை நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம், ஏன்னா இது டெஸ்ட்டுன்னா நம்மளுக்கு நிறைய மார்க் கொடுப்பாங்கல்ல, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம், அப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி எப்படி போகிறதுன்னு பார்த்தா அங்கேயே ஒரு இடத்துல வந்து வேலி உடஞ்சி கிடக்கும், அது வழியாக வெளில போகலான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருந்தால் அங்கே எல்லாமே புதுசாக இருக்கா, அங்கே ஒரு பூச்சி வேறு வந்துடும். அதை பற்றி இதுங்க பயந்துருது. அப்போ பார்த்தா பறவையெல்லாம் போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் புதுசாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மிம்மியுமே சொல்கிறா, சரி நான் போய் வந்து பசங்களெல்லாம் கூப்பிட்டு வர போகிறேன், டோக்கியோ நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது, அதனால நான் திருப்பி லேபுக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த ஃப்ரெண்டு போய் சொல்கிறான், இல்லை நான் இதுக்கு மேலே காட்டுக்குள்ளே போகிறேன், நீ வந்து போகணுன்னா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால மிமிஹிமே கூட ஷிரோவும் சேர்ந்து போயிடுறான். இங்கே ஃப்ரெண்டு பையனும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஒன்றா சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே லேபில் கட்டுறாங்க. லேபில் வந்து அந்த டாக்டர் தான் அந்த 2 குழந்தைய தான் மாறிடுச்சா, அதை வச்சுட்டு தானே நின்றுட்டு இருந்தார். அந்த சயின்டிஸ்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, இது மாதிரி குழந்தைய வந்து டோக்கியோட்டே கொடுக்கறதுக்கு இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு டோக்கியோக்கு ட்வின்ஸாக பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க பார்த்துட்டு உண்மையை சொல்லலை, அது மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, சரி எந்த குழந்தைய வந்து டோக்கியோட்டோ கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவருக்கே தெரியாதா, இவராக எசக்கு பசக்கெல்லாம் அந்த மார்க் போட்டு வச்சுருக்காரு, இவர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி மார்க் போட்ட குழந்தைய டோக்கியோட்டோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் சரின்னு கிளம்புனா இவர் கத்துறாரு, ஐயோ மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இல்லை மார்க் இல்லாத குழந்தைய டோக்கியோட்டோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க, உனக்கு இப்போ என்னதான் ஆச்சு, அடிப்பட்டதில் எதுவும் குழம்பு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம மார்க் இல்லாத குழந்தைய டோக்கியோட்டோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிகிட்டு இருக்காரு. இதை கேட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி நீங்கள் போய் டோக்கியோட்டோ குழந்தைய கொடுங்க, நான் வந்து மித்த குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு நோவா ப்ராஜெக்டை வந்து இது பண்ண போகிறேன், செயல்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும், நோவா ப்ராஜெக்டா, அது என்ன, இதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க பசங்களெல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறது தான் அந்த ப்ராஜெக்டோட வேலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஹெட் பாட்டி எல்லா குழந்தைங்களையும் யூஸ் பண்ணிக்க தானே பார்க்குறாங்க. அப்படியே இங்கே நம்ம மாறுவை தான் கட்டுறாங்க. இங்கே மாறுவா சோகமாக உட்காந்துருக்கான். இது மாதிரி அக்கா வந்து 5 வருஷமாக அவனை தேடிட்டு இருக்கா, கடைசியாக பார்த்தாட்டா, அதனால கொஞ்சம் லேட் ஆகுன்னா அதுக்குன்னு, ஏன்னா ஒரு நாள் நைட்டு முழுக்க அங்கேயே இருந்துட்டா. அப்போ என்ன பண்ணுவேன், நான் என் ஃப்ரெண்டை பார்த்துருந்தா இது மாதிரி அவனுக்கு கூட நைட்டு முழுக்க பேசிக்கிட்டு இருப்பேன், அப்புறம் குடிச்சிருப்போம் 2 பேரும், அப்புறம் நல்லா தூங்கியிருப்போம். அப்போ மறுநாள் வந்துருக்கலாம்ல, மறுநாள் நைட்டும் ஆளையே காணுமே அப்படிங்கிற மாதிரி இப்படி சோகமாகவே இருக்கான். அப்படியே அந்த நைட்டு முடியுது, மறுநாள் விடிஞ்சிருது. அப்புறம் விடிஞ்சோடனே இது சரியாக வராது, நம்மளை போய் அவளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே கிளம்பி அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். அங்கே பார்த்தா ஒரு பாலத்தை தாண்டி தானே போகணும். அங்கே வந்து 2 செக்யூரிட்டிஸ் பிடிச்சிக்கிட்டு இவனை விட மாட்டாங்க. அது மாதிரி பர்மிஷன் இல்லாமலாம் அவ்வளோ போகக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதுக்கு மாறு சொல்கிறான், இது மாதிரி 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து திருப்பியாக வரவே இல்லை, அவளை தேடி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவங்க பார்த்துட்டு, ஓ எங்கள் சீஃபோட பழைய லவ்வரா, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க தெரியுமா, அவள் வந்து சந்தோஷமாக வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்துடுவாப்பா, நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படின்னே அவ்வளோதான். மார்க்குக்கும் வந்துடுது, 2 பேரையும் அடித்து தண்ணிக்குள்ளே வீசிட்டு வேகமாக வந்துட்டு இருக்கான் அந்த லேபுக்கு. அங்கே வந்து பார்த்தா இங்கே 2 பேர் நிற்கிறாங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்கள அடித்து வீசிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ தான் இங்கே அக்கா காட்டுறாங்க, அவளை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கான். அவள் அப்படியே சோகமாக யோசிச்சுட்டு இருக்கா. இது மாதிரி சொல்லப்போனால் இவன் தம்பி தானே, தம்பி வந்து அக்கா உடம்புல தானே இருக்கான், அவனோட அக்காவோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஓ அக்காவோட மெமரிஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கான். அப்படியே யோசிச்சு பார்க்குறான், ராபின் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தப்ப ஏன் அவ்வளோ அதிர்ச்சியானான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அதோட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, சரி அக்காவோட நினைவுகள்லாம் திரும்பி வருது, அப்போனா சரி அக்காவோட உயிரிழந்த உடம்புல வாழ்ந்தால் பரவாயில்ல, நான் இல்லாட்டி கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, அழுவ ஆரம்பிச்சிடறான். மாறு எப்படியாச்சும் என்னை வந்து காப்பாற்றுடா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா மாறு வந்து கதவை தத்துட்டு பார்த்துட்றான் அக்காவை இந்த நிலமையில பார்த்தானே அவ்வளோதான், அவன் மறைஞ்சு போயிடுறான். அந்த நேரம் பார்த்து ராபின் அவங்க வந்துடுவான். ராபின் இங்கே முறைச்சிக்கிட்டு மாறு நிற்கிறது பார்த்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். செக்யூரிட்டி போய் கூப்பிட்டு பார்த்தா அவங்க அடி வாங்கி கிடக்குறாங்க. அவ்வளோதான், அவன் பயந்து போய் ஒளியறதுக்கு எந்த இடமே இல்லாமல் போய் செத்துட்டு தான் நின்றுட்டு இருப்பான். மாறு அவங்க வந்து மறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த ராபின் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஓ நீ தனியால் தான் வந்திருக்கியா, என்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது இல்லை, உன்னைத்தானே அவள் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே
முறைச்சி பார்த்துட்டே இருப்பான் மாறு பதில் சொல்லாமல். இந்த ராபின் வந்து சரி இவன் எங்கிட்ட பார்த்துட்டு இருக்கான் அப்படியே ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடினா அவ்வளோதான் நம்ம மாறு விட மாட்டான். அடித்து அவனை போட்டு இழுத்து போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு அடிக்கு அந்த ராபின் வந்து மயங்கி விழுந்துடுறான். அடுத்து இங்கே லேபை தான் கட்டுறாங்க. திருப்பி இங்கே லேப் தான் கட்டுறாங்க. இங்கே பார்த்தா டாக்டர் வந்து டோக்கியோட்ட குழந்தை கொடுக்கலான்னு வந்திருப்பாரு. அங்கே வந்துட்டு டோக்கியோ எழுப்பி இது மாதிரி குழந்தைய கொடுக்குறாங்க. அவள் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதே தான் நாங்களும் விசாரிக்கிறோம். இதுதான் அவன் குழந்தை உன்ட்டேருந்து பிறந்துச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் பார்த்துட்டு இது குழந்தையா இதுதான் என் வயிற்றுக்குள்ளே இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இது நம்ம கோனாக்கிட்டையும் காட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஒன்று அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் போய் கோனாவை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அந்த கிழவி அங்கேருந்து ஓடி வந்திருப்பாள். அவங்க வந்துடுறா கரெக்டாக. அது பார்த்தோன்னா டாக்டர் கேட்குறாரு திருப்பி நீங்கள் வந்துட்டீங்களா டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிழவி சொல்லிகிட்டு இருக்கு பார்த்தியா டயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோட்ட வந்து டோக்கியோ அந்த குழந்தைய குடு என்ட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைய வந்து இந்த கிழவி வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டாக்டருக்கு அது பிடிக்கல. அதனால தான் டோக்கியோட்ட கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் குறுக்கில் வந்துட்டு இல்லை உங்களுக்கு அடிபட்டுருக்கு உங்களுக்கு மருந்து போடுவோம் அதுக்கப்புறம் டோக்கியோ குழந்தைய கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு டோக்கியோ கத்துறா அதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த கிழவியாக கடுப்பாயிட்டு இங்கே இந்த ஒரே ஒரு ரோபோ மட்டும்தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். அந்த ரோபோ கிட்ட போய் அந்த குழந்தைய பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ரோபோ ஃபைட்டிங் மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி குழந்தைய பிடுங்கலான்னு வரப்போ நம்ம டோக்கியோ நான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ நிறைய விஷயங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பார்த்தா அவள் மேலேருந்து அவளோட மான்ஸ்டர் பவர் வேலை செய்து சுற்றி நரம்பாக வந்து அப்படியே செவுத்தோடையே அவளை ஒட்டி வச்சிருது. இந்த கிளவி வேறு அப்பயும் விடாமல் வந்து டோக்கியோ பிடிச்சி இழுத்துட்ருக்கோம். அந்த கிளவி மேலேயே அந்த நரம்பெல்லாம் பாஞ்சிகிட்டு இருக்கு. அப்போ டோக்கியோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இது மாதிரி கோனா நீ நான் இதெல்லாம் என்னது நம்மலாம் யார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அந்த இடமே ஒரு மாதிரி பிரகாசமாக வெடிக்கிற மாதிரி கட்டுறாங்க. என்னாச்சுன்னு தெரில. நான் வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து பாஸ்ட்டு. டோக்கியோ யாருன்னு சொன்னால் மாருவோட அம்மா தான் டோக்கியோ. மொத்தம் டோக்கியோவுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அதில் ஒன்று டோக்கியோட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு குழந்தை மிஸ் ஆகிட்டு அந்த குழந்தை தான் மாறு. இப்போ கூட ஃப்யூச்சரில் தான் மாறு இருக்கான். இப்போ மாறுக்கிட்ட தான் வந்து இந்த ரிசர்ச் பற்றிலாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணை தான் வந்து சொல்லியிருப்பா. இது மாதிரி ஒன்றை மாதிரி இருக்க ஒருத்தரை நீ போய் இந்த ஊசி போட்டின்னா எல்லாமே பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் மனித இனத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. யாருன்னா இந்த இப்போ மாறு மாதிரியே இங்கே ஒரு குழந்தை இருக்கான்னா இந்த குழந்தைய பற்றி தான் அவள் சொல்லியிருப்பா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாருவோட அம்மா தான் டோக்கியோ. இப்போ வந்து டோக்கியோ கிட்ட இருக்க இந்த குழந்தைக்கு தான் மாறு வந்து அந்த மருந்து போட்டு விடணும். அதனால தான் அவன் வந்து ஹெவனை தேடிட்டு இருக்கான். இப்போ நம்ம பாஸ்டில் நடந்தது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம மிமேஹிமையும் ஷிரோவையும் தான் கட்டுறாங்க. காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேரும் இங்கே காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. மிமேஹிமையும் ஷிரோவும் எங்கே போனாலும் அந்த வேலையவே திரும்பி காணும். அந்த மிமேஹிமை சொல்லிகிட்டு இருக்கா. என்ன நம்ம வந்த வழியில் தானே திருப்பி வந்தோம் என்ன அந்த வேலையவே காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் ஷிரோ சொல்கிறான் நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னு வை எப்படியும் அந்த வேலை இருக்க இடத்துக்கு வந்துடுவோம். அப்படி நம்ம வந்துட்டாவே நம்ம லேபில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மிமேஹிமையும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கா. நடந்துறப்ப பாதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. முதல்ல நம்ம இந்த பக்கம் வந்த மாதிரியே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் மிமேமிக்கு ஏதோ சவுண்டு கேட்கும் தண்ணி ஓடுற மாதிரி. அது வந்து சிரோட்ட சொல்கிறா ஏதோ தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது அங்கே போய் நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சென்னு சிரோவும் அங்கே 2 பேருமே வந்துடுறாங்க. வந்து அப்புறம் தான் சிரோ சொல்லிகிட்டு இருக்கான் எப்படி இது நம்ம ஸ்கூல்கிட்டேருந்து தான் ஓடி வரும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம் அதான் அந்த லேபுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மிமேயும் பார்த்துட்டு அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த எட்ஜில் நின்றுக்கிட்டு இருப்பா. பார்த்தா அந்த எட்ஜு உடஞ்சி அப்படியே கீழே விழுந்துருவாளாம் அவ்வளோ ஹைட்லேருந்து. இந்த ஷிரோ இதை பார்த்துட்டு மிமேயுமேன்னு கத்திட்டு இவனு போய் மிமேயுமே டைட்டாக பிடிச்சிக்கிறான். 2 பேருமே மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா ஷிரோக்கு தான் நல்லா அடிபட்டுருக்கு. மிமேஹிமை மேலே இருந்ததுனால தப்பிச்சிட்டா. பார்த்தா ஷிரோ கையில் அப்படியே பாலமாக கிழிச்சு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குமா. மிமேஹிமை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கட்சிப்படுத்து கட்டுப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு என்ன காப்பாற்றத்துக்காக இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஷிரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இது மாதிரி பக்கத்தில் வர்ற தண்ணியிலே மூஞ்ச கழுவிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். மிமேஹிமே உன்னை பார்த்தாவே இல்லை மிமேஹிமே நான் வந்து உன்னை உண்மையாக காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு எத்தனை தடவை வேணாலும் இப்படி அடிபடுறதுனா கூட நான் ஏற்றுப்பேன். உனக்கு இது சரின்னா எனக்கும் ஓகே தான். அது மாதிரி நீ என்னை ஏற்றுக்கிட்டின்னா நான் உனக்காக இப்படிலாம் பண்ணுறதுக்கு எப்போதுமே தயாராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் வந்து முன்னாலேருந்து லவ் பண்ணிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே மிமேயுமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அவளோட சட்டையில் ஒரு பட்டன் பிஞ்சு இருக்கும். அதை பிச்சு கிஃப்டாக இவன் கையில் கொடுப்பாள். இப்போ உங்களுக்கு தெரியுதா போன எபிசோடில் அதாவது 8வது எபிசோடில் பார்த்துருப்போம். டாக்டர் உசாமின்னு ஒருத்தர் வந்து கையில் வந்து ஒரு கட்டுப்பட்ட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு தலையில் சுட்டு பாரு தெரியுமா. அப்போ கூட ஒரு பட்டன் எடுத்து பார்த்துட்ருப்பாரு. அது வேறு யாரும் இல்லை அந்த டாக்டர் உசாமி தான் நம்ம ஷிரோ. அவனோட சின்ன வயசு தான் இது. அந்த கட்டுப்பட்ட ஒரு லேடி இருந்தாங்களா அது வேறு யாரும் இல்லை நம்ம மிமேஹிமே தான். இவங்க 2 பேரும் தான் இப்போ ஃப்யூச்சரில் அப்படி இருந்திருப்பாங்க. பாஸ்ட்டில் இப்படி 2 பேரும் சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க.
அடுத்து இங்கே ப்ரெசண்ட்டை தான் கட்டுறாங்க. அதான் நம்ம அக்காவும் தம்பியும் கட்டுறாங்க. இங்கே பார்த்தா அக்கா வந்து சோகமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து என்ன நடந்துச்சுன்னு கட்டுறாங்க. ராபினை போட்டு நம்ம மாற அடிச்சிருப்பானா. அப்போ வந்து அக்கா வந்து சொல்லிடுறா, அது மாதிரி நிப்பாட்டு, அடிக்காத, அவனை கொன்னுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சரின்னு சொல்லிட்டு தான் மாறு விட்டுட்டு வந்திருப்பான். அதை நினச்சி பார்த்துட்டு தான் அழுதுகிட்டு இருக்கா. நான் நம்பிட்டு இருந்தது எல்லாமே பொய்யா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அதோட என்ன சொல்கிறான்னா, என்னை இப்போ திருப்பி கூட்டிகிட்டு போனாலும் என்னால் பழையபடி இருக்க முடியாது. அதாவது இந்த தம்பியோட மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சிரும். அதை மூலையில் இருக்க அந்த தம்பி மெமரி அழிஞ்சிரும். அப்புறம் நான் என் அக்காவை மட்டும்தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு இந்த மாரும் சொல்லிகிட்டு இருக்கான், நீ வந்து கவலைப்படாத, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் நிறைய தடவை நீ வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன், இது மாதிரி நான் வந்து தம்பியாக உன்னை பார்த்துருந்தேன், அதான் பழைய தம்பி இருந்தானே அவனா உன்னை நான் பார்த்துருந்தேன், அவன் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்திருப்பேன், உனக்கு பிடிச்ச உன் அக்காவை பார்த்துருந்தேன், நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பேன், அவங்கள லவ் பண்ணியிருக்கலாம் மாட்டேன், ஆனால் வந்து நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நீ தம்பியாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி எப்போதும் நீ தான், எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும், நீ எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்க தெரியுமா, நீ இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ இருந்ததுனால தான் நான் இவ்வளோ நாள் வந்து பாதுகாப்பாக இருந்தேன், அதோட உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், உன்னை எப்போதுமே சேஃபாக வச்சுப்பேன், கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். உடனே அக்கா இதெல்லாம் கேட்டுட்டு ஓடி வந்து இவனை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் எனக்கு என்னடா ரீசன், ஏன்னா இவள் வந்ததே பாடி கார்டாக தானே, நான் தானே உன்னை பார்த்துக்கணும், நீ என்ன பார்த்துக்கிறதுல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இங்கேயே தம்பி கத்திக்கிட்டு இருக்கான், அடியே விர்றி, மூக்கு சிலையெல்லாம் விட்டு விர்றி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அக்கா நார்மல் ஆகிடுறா. அப்படி நார்மல் ஆகிட்டு அந்த ராபினோட ஃபோட்டோலாம் எடுத்து கிழிச்சு வீசிடுறா. இனிமேல் இந்த பாஸ்டர் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து தம்பி மாறு பார்த்துட்டே இருக்கான். ராபின் ஒன்றை மட்டும் நான் திருப்பி பார்த்தேன்னா நிச்சயம் உன்னை கொல்லு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே கட்டுறாங்க, அங்கே ராபினோட அந்த ரிசர்ச் லேப் இருக்குல்ல அந்த இடத்த கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே என்ன நடந்துச்சு இந்த லேபில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னா ஃபோன் அடித்து பார்த்துருக்காங்க, இந்த இடத்துலேருந்து யாருமே கால் அட்டன் பண்ணவே இல்லை, அதனால தான் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காங்க. பார்த்தா இங்கே யாருமே இல்லை, போட்டது அப்படியே போட்டபடியே கிடக்கு, என்ன தான் நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருந்தால் அப்போ தான் அங்கே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கொத்தா இங்கே ஒரு சாவி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ராபின் வந்து அடி வாங்குறப்ப இதை கீழே போட்டிருப்பானா அதை எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி என்ன இருக்கும், ஏன் யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரூம் லாக்கில் இருக்கே வந்து திறந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா உள்ளே ஒரு பொண்ணு பாடி இப்படி பாதியாக வெட்டி பக்கத்தில் இந்த ஒரு மான்ஸ்டர் வேற இருக்குமா. இவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது அந்த மேனேட்ரு தானே, இது என்னடா இங்கே இருக்குது, இந்த பொண்ணு வந்து நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணோம், அதாவது இந்த சிட்டியில் தங்க போகிறான்னு சொல்லிட்டு, அவள் என்ன இங்கே பண்ணுறா, என்ன இவளுக்கு ஒன்றுமே சுயநினைவே இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் அசையுமா. அவ்வளோதான் இவங்க பார்த்துட்டு வெளில ஓடி வந்து கதவை சத்திட்டு கத்திட்டு இருக்காங்க, இந்த லேபில் இந்த ராபின் என்ன தான் பண்ணி தொலைஞ்சானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே நம்ம மாறுவையும் அக்காவையும் கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் காரை எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம எப்போதுமே டிப்ரெஷன்லேயே இருந்துட முடியாது இல்லை, இவங்களுக்குன்னு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பியை தேடிட்டு இருக்க அந்த ஹெவனை தேடி அவங்க பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மாறி இருக்க ஒருத்தர் பையனை பார்த்து அவனுக்கு இந்த மருந்து கொடுக்கணும் இல்லையா, அதனால இவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக என்ன காட்டுறாங்கன்னா பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தா போட்டில் வந்து ஷிரோ, மிமே அப்புறம் அவங்களோட 2 ஃப்ரெண்டு 4 பேருமே வந்து சிட்டி கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. சிட்டி இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது, ஏன்னா அது பாஸ்ட் இல்லை, இப்படி நார்மலாக தான் இருக்குது. இந்த 4 பசங்களையுமே இந்த சிட்டி கூப்பிட்டு வராங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் டிசாஸ்டரே ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இந்த குழந்தைங்க தான் மான்ஸ்டர்ஸ், இவங்களுக்கு அந்த நோய் வந்தால் இவங்க வந்து மான்ஸ்டராக மாறிடுவாங்க, இவங்க மான்ஸ்டராக மாறி தான் உலகத்தை அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் ஃப்யூச்சரில் வந்து உலகம் வந்து இப்படி அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதோட இந்த சீசன் முடிஞ்சிட்டு இதுக்கு அடுத்த சீசனே இது வரலை. அப்புறம் வந்து நம்ம அடுத்து வந்து ஒரு அழகான ஒரு புது அனிமி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபீல் குட்டான பியூட்டி அண்ட் த பீஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த அனிமி பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.